மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே. மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரம் தாய் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்து அரசர் பெருவிழாவின் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிறிஸ்து அரசர் தாமே நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆட்சி செய்து அவருடைய அரசின் சொந்த மக்களாய் வாழ வைப்பாராக. அதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றேன். அன்பு சகோதரமே, இன்றைய உலகம் நீயா நானா என்று சொல்லி போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற அந்த போட்டா போட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலும் கூட கணவனா மனைவியா என்கின்ற அந்த போட்டி மனப்பான்மை, தான் சம்பாதிக்கின்ற பணத்தின் அடிப்படையிலே, தான் வகித்துக் கொண்டிருக்கின்ற பதவியின் அடிப்படையிலே, தனக்கு இருக்கிற செல்வாக்கின் அடிப்படையிலே, இப்படி ஒருவர் மீது ஏறி மிதித்து தன் அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில பிலிப்பியர் புத்தகம் 2 வடிப்பதை போல அடிமையின் கோலமேற்று மனிதனாக பிறந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவேற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்ட ஒரு மனிதருக்கு இன்று அரசராக விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா அறிவிக்கப்பட்ட சூழ்நிலை மிகவும் இக்கட்டானது. முதல் உலக போர் முடிந்து நாடுகள் ஒன்றன் மீது ஒன்று தன் அதிகாரத்தை செலுத்த, ஆக்கிரமிக்க, அடிமைப்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கால சூழ்நிலையிலே 1925ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த விழாவினை அறிவிக்கின்றார். கிறிஸ்து அமைதியின் அரசராக, அன்பின் அரசராக இந்த உலகை ஆட்சி செய்து வந்தார் என்பதை அறிவித்து திருத்தந்தை சொன்ன வார்த்தை, தனி மனித வாழ்விலோ குடும்ப வாழ்விலோ சமூகத்திலோ இந்த அமைதியும் அன்பும் தலைக்க வேண்டுமெனில் நாம் நம்மை கிறிஸ்து அரசரிடம் ஒப்படைக்க வேண்டும், கிறிஸ்துவை நம் அரசராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இத்தகைய அரசருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே விவிலியத்தின் அடிப்படையில் ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். லூக்கா 1:31 அவர் பெரியவராய் இருப்பார், யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார், கடவுள் அவருடைய தந்தையாகிய தாவீதின் அரியணை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ஆட்சிக்கு என்றுமே முடிவு இராது என்று சொல்லப்படுகின்றது. மத்தேயு 2:2 படிக்கின்ற பொழுது ஞானிகள் இயேசுவின் பிறப்பிற்கு பின்னால் அவரை காண வருகின்ற பொழுது, யூதன் அரசர் பிறந்திருக்கின்றாராமே, அவர் எங்கே, அவர் விண்மீன் எழ கண்டோம் என்று சொல்லி ஏரோதிடம் கேட்பதாக இருக்கின்றது. மேலும் இயேசுவை தென்னநீட்டு வணங்குகின்ற பொழுது பொன்னை 3 காணிக்கையில் ஒரு காணிக்கையாக பொன்னை அவருக்கு ஒப்பு கொடுப்பதன் வழியாக பொன் அரசனுக்கு உரியது என்ற அடிப்படையிலே கிறிஸ்து அரசர் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். மேலும் இயேசு வாழ்ந்த பொழுது 5 அப்பங்களை பழுக பெருக செய்து 5000 பேருக்கு கொடுத்த பொழுது யோவான் புத்தகம் 6:1-15 வரை இருக்கின்ற வசனங்களிலே வயிறார உண்ட மக்கள் 6:15 அவர்கள் தன்னை பிடித்து அரசராக்க விரும்புவதை உணர்ந்து கொண்ட இயேசு அங்கிருந்து அமைதியாக சென்றதாக சொல்லப்படுகின்றது. யோவான் புத்தகம் 12:13 படிக்கின்ற பொழுது இயேசு எருசலேம் நகருக்குள் ஆர்ப்பரித்து நுழைகின்ற பொழுது தங்களுடைய உடைகளை வீதிகளை விரித்து கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு மக்கள் பாடினார்கள். திருப்பாடல் 118:26 ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் வாழி என்று சொல்லிவிட்டு இஸ்ரவேல் அரசர் போற்ற பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு அவரை வரவேற்றார்கள். சக்கரியா 9:9 நாம் படிப்பதை போல, இதோ அரசர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகின்ற வார்த்தை கேட்டார் போல இயேசுவும் அந்த எருசலேம் நகருக்குள் நுழைகின்ற நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. யோவான் புத்தகம் 18:37 படிக்கின்ற பொழுது பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கின்றார். அந்த 18ஆம் அதிகாரத்தில் 33-37 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, நீ யூதன் அரசனா என்று கேட்பார். அப்பொழுது இயேசு, என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்று சொல்லிவிட்டு, இவ்வுலகை சார்ந்ததாக இருந்திருந்தால்
உன் கையில் அகப்படாதவாறு என் வீரர்கள் என்னை காத்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய நடைமுறையை சொல்லிவிட்டு என் அரசு உலகை சார்ந்ததல்ல என்கின்ற பொழுது 37 மீண்டும் பிலாத்து கேட்பான், அப்படி என்றால் நீ அரசன் தானோ என்கிற பொழுது இயேசு சொல்லுவார், அப்படி நீ சொல்லுகின்றீர் என்று சொல்லுவார். மேலும் இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது பிலாத்து அவர் சிலுவையின் மேல் ஒரு பலகை வைக்கின்றான், இவர் யூதர்களின் அரசர் என்று சொல்லி. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வலது பக்கத்தில் இருந்த நல்ல கள்வன் அவரை நோக்கி மன்றாடுகின்றான், ஆண்டவரே நீ ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி மன்றாடுகின்றான். ஆம் அன்பு சகோதரமே, விவிலியத்திலே எத்தனையோ சான்றுகள் இயேசு அரசராக, கிறிஸ்துவே அரசராக இருப்பார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. இத்தகைய சிறப்பு மிக்க இறைவனுடைய அரசாட்சி எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, இஸ்ராயேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து விடுவித்து அற்புதங்களை செய்து செங்கடலை கடக்க செய்து 40 ஆண்டுகள் அவர்கள் பாலைவனத்திலே கடந்து வருகின்ற பொழுது மன்னாவை பொழிந்து தண்ணீரை கொடுத்து நிழலாக இருந்து ஒளியாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆனால் தன்னை சூழ்ந்திருக்கின்ற மற்ற குலங்களுக்கெல்லாம் அரசர் இருப்பதை போல எங்களுக்கும் அரசர் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாமுவேல் வழியாக மன்றாடுகின்ற பொழுது, அப்பொழுது சாமுவேல் கோபமுற்றாலும் கடவுள் அதை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதற்கு முன்னால் அந்த அரசன் வருகின்ற பொழுது அவன் செய்கின்ற செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக அங்கே எடுத்து கூறுகின்றார். அவன் உங்களை அடிமைகளாக பயன்படுத்துவான், தேரோட்டிகளாக, தேருக்கு முன்னால் ஓடுபவர்களாக, விளைச்சலை அறுப்பவர்களாக, உங்களுடைய தோட்டத்திலே வளமையானதை செழுமையானதை எடுத்துக் கொள்பவனாக உங்களை எல்லாம் பயன்படுத்துவனாக இருப்பான் என்று சொல்லி அரசன் என்பவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி மிக தெளிவாக கடவுள் சாமுவேல் வழியாக சொல்லி காட்டுவார். தொடர்ந்து மக்கள் அரசர் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு அரசனை கொடுப்பதாக இருக்கும். அந்த அரசர் கடவுள் சொன்ன வாக்கின் பிரகாரம் மக்களை ஆள்பவர்களாக, அடக்குபவர்களாக, அடிமைப்படுத்துவர்களாக அன்று முதல் இன்று வரை தலைவர்கள் என்ற பொறுப்பிலே அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்து அரசர் சற்று வேறுபட்டவராக இருப்பார். அதற்கு உதாரணம் சொல்லவெனில் எசேக்கியேல் புத்தகம் 34 படிக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் தலைவர்கள், ஆயன்கள் மந்தைகளை சிதறடிப்பவர்களாக, உண்டு குடித்து கொளுத்திருப்பவர்களாக, தேடி செல்லாதவர்களாக, காயப்பட்டதை கட்டு போடாதவர்களாக, இந்த உலகத்தில் தன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையிலே கிறிஸ்து அரசர் என்பவர் நானே ஆயனாக இருப்பேன். அந்த ஆயன் எப்படிப்பட்டுவார்? சிதறி போனதை கூட்டி சேர்ப்பவராக இருப்பார். அதே போல தவறி போனதை தேடி செல்பவராக இருப்பார். காயப்பட்டதற்கு கட்டு போடுபவராக இருப்பார். நலிவுற்றதை திடப்படுத்துபவராக இருப்பார். தளர்ந்து போனதை உறுதிப்படுத்துபவராக இருப்பார். நீர்நிலைகளை நோக்கி வழிநடத்துபவராக இருப்பார். தன் தோள் மேல் சுமந்து செல்பவராக இருப்பார் என்று சொல்லி கிறிஸ்து அரசுடைய மதிப்பீடுகள் இப்படிப்பட்டவைகளாக இருக்கும். தேடி வருகின்ற, கட்டு போடுகின்ற, கூட்டி சேர்க்கின்ற, அரவணைக்கின்ற, திடப்படுத்துகின்ற, தோல்மேல் சுமக்கின்ற அரசனாய் கிறிஸ்து அரசர் இருப்பார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தின் அரசர்கள் அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்பவர்களாக இருப்பார்கள். மத்தேயு நற்செய்தி 2 படிக்கின்ற பொழுது யூதன் அரசர் பிறந்திருக்கின்ற சொல்லி ஞானிகள் சொன்ன பொழுது ஏரோது கலங்கினான். கலங்கிய என்ன செய்தான்? சூழ்ச்சி செய்கிறான். முதலிலே அந்த ஞானிகள் அழைத்து வஞ்சகமாக பேசி, நீங்கள் போய் முதலிலே அந்த அரசரை வணங்கி விட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் போய் அந்த அரசரை வணங்குவேன் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொள்கின்றான். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தன் அரச பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எதை வேணாலும் செய்பவர்களாக இருப்பார்கள், யாரை வேணாலும் விழுங்குபவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்து அரசரோ தன் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறவுமே வந்தேன் என்று சொன்னவர், என் ஆடுகள் வாழ்வு பெறுவதற்காக தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுக்கின்ற சொன்னவர். மத்தேயு நற்செய்தி 20:27 படிப்பதை போல மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் அவருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி தன்னுடைய அரசாட்சி பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற அரசு என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றார். மேலும் மார்க்கு புத்தகம் 1:14 படிக்கின்ற பொழுது இதோ இறையரசு வந்து விட்டது என்று சொல்கிறார். இயேசுவின் இறையாட்சி என்பது
அன்பை அடிப்படையாக கொண்டது, இரக்கத்தை அடிப்படையாக கொண்டது, இருளை போக்கி ஒளியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, உண்மையை பொய்மையை மறைத்து உண்மையை வெளிப்படுத்தக்கூடியக்கூடிய அரசாக இருக்கின்றது. இத்தகைய அரசருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே நாம் அந்த அரசிலே அங்க வகிக்க வேண்டுமெனில், கிறிஸ்து அரசருடைய அன்பிலே வாழ வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மீகா 6:8 இவ்வாறு சொல்லுவார், கடவுள் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீ கொடுக்கின்ற ஆடுகளையா மாடுகளையா பலிகளையா அல்ல, மாறாக கடவுளிடம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் 3 அங்கே சொல்கிறார். 1, நேர்மையாக நடப்பது. நேர்மையாக நடப்பது என்றால் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் கொடுப்பதே நேர்மையின் அடையாளம். கடவுளை ஆராதித்து வணங்குபவர்களாக மற்றவர்களை மதிப்பவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இறை ஆட்சியின் மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2வதாக இரக்க செயல்களிலே நாட்டம் கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 25:31 படிக்கின்ற பொழுது, பசியாய் இருந்தேன், தாகமாக இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையிலே இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன். இப்படி அவர் சொல்கின்ற இந்த செயல்பாடுகளிலே யாரெல்லாம் அந்த நிகழ்வுகளை அங்க வகித்துக் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கடவுள் பாராட்டுவதாக இருக்கின்றதாக இரக்க செயல்களை செய்பவர்கள், இரக்கத்தின் மீது நாட்டம் உள்ளவர்கள் இறைவனுடைய அரசாட்சியின் மக்களாயிருப்பார்கள். 3வதாக உன் கடவுள் முன்னால் உன்னை தாழ்த்திக் கொள்வது. அனைத்தும் கடவுள் எனக்கு கொடுத்தது. மரியாள் தன்னை தாழ்த்தி கொண்டாலே, இதோ ஆண்டோடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரே, அதை போல நாம் எப்பொழுது நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுக்கின்றோமோ அப்பொழுது நாம் அவருடைய அரசாட்சியின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அவருடைய அரசாட்சியில் பங்கேற்கின்ற மக்கள் என்றால் சமரசத்திற்கு உட்படுகின்ற மக்கள் அல்ல. மத்தேயு நற்செய்தி 2 படிக்கின்ற பொழுது ஞானிகள் இயேசுவை காண வருகின்றார்கள். எத்தனை இடர்பாடுகளுக்கு பின்னால் மாற்றிடை குடிலிலே இயேசுவை காணுகின்றார்கள். கண்டுவிட்டு அவர்கள் வேறு வழியாக சென்றார்கள். 2:18 சொல்லப்படுகின்றது. வந்த வழியிலே செல்லவில்லை, ஏரோதை மீண்டும் போய் பார்க்கவில்லை. காரணம், அவர்கள் இயேசு என்கின்ற உண்மையை கண்டவுடன் மீண்டும் போலியான ஏரோதை பார்க்க செல்லவில்லை. ஒளியாகி இயேசுவை கண்டவுடன் இருள் படிந்த உள்ளத்தோடு இருக்கின்ற ஏரோதை பார்க்க செல்லவில்லை. வாழ்வாக இயேசுவை கண்டவுடன் இறந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏரோதை பார்க்க செல்லவில்லை. நம்முடைய வாழ்விலும் கூட இயேசுவை கண்டு கொண்டோம் எனில் மீண்டும் சாவின் தலைகளுக்கு சாத்தான் பிடிக்கு செல்பவர்களாக இருக்கக்கூடாது. இதைத்தான் பவுலுடையார் மிக தெளிவாக எடுத்து சொல்லுவார். 2 கொரிந்தியர் புத்தகம் 6, 14, 15, 16 வசனங்களை படிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களும் இருளின் ஆட்சிக்குட்பட்டவன் என்ற மிக தெளிவாக கொடுத்து, நாம் ஆண்டவரை சார்ந்து விட்டோம் என்றால் நமக்கு இருளுக்கோ இருளின் ஆட்சிக்கோ அடிமைப்பட்டவர்கள் அல்ல, இறைவனை வழிபடுவர்கள் என்றால் சிலை வழிபாடை தேடி ஓடுபவர்கள் அல்ல என்க மிக அழகாக எடுத்து சொல்லுவார். நான் இறை அரசின் மகளாக வாழ்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த சமரசத்திற்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள்பவனாக இருப்பேன். தொடக்க கால திருச்சபையில கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த உலகமாம் ஆண்டவரை என்று சொல்லி வருகின்ற பொழுது கிறிஸ்துவே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை தக்க பிடித்துக் கொண்டு இருக பிடித்துக் கொண்டு தன் உயிரையும் உடைமைகளையும் இழக்க முன் வந்தார்களே, அதை போல நாம் அவருடைய அரசின் மக்களாக வாழ்கின்றோம் என்றால் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5:3 படிப்பதை போல, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொல்லப்படுகின்றது. தூய உள்ளத்தோடு எளிய உள்ளத்தோடு ஏழையின் உள்ளத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இறை அரசின் மக்களாய் வாழ முடியும். ஆகவே அன்பு சகோதரமே, கிறிஸ்து அரசர் என்பதை விவிலிய சான்றோடு உணர்ந்து கொண்ட நாம் இந்த அரசருடைய மகளாய் அரசின் சொந்தக்காரர்களாய் வாழ வேண்டுமெனில் நாம் கேட்ட இறை வசனங்கள் பிரகாரம் நேர்மையாளர்களாக, இரக்கமுடையவர்களாக, கடவுள் முன்னால் தாழ்ச்சியுடையவர்களாக, சிறியவற்றில் பொறுப்புடையவர்களாக, தூய உள்ளத்தோராக நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய அரசாட்சியின் மக்களாய் என்றும் வாழ்ந்து, அன்று நல்ல கல்வனுக்கு சொன்னதை போல இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னதை போல அவருடைய அரசில் இன்றும் நிலைத்திருக்கின்ற வாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அத்தை அருளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அருள்வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அருள்வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே.
இறையே அன்பே நீரே என் கதி நிசபனி மபகம சனி பம மபமகச அருள்வளம் பொழியும் கிறிஸ்தரசே அடைக்கலம் தந்திடும் இறைய